தமிழ் அன்னைக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹாசினி கணேஷ். நான் ஆஸ்டின் செந்தமிழ் பள்ளியில் நிலை 3 பயில்கிறேன். இன்றைய தினம் இந்த இனிய மேடையில் நாலடியார் என்ற நூலில் கல்வி எனும் அதிகாரத்திலிருந்து ஒரு செய்யுளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. இளமையிலேயே வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் இந்த செய்யுள். கல்வி கரையில கற்பவர் நாசிலர், மெல்ல நினைக்கின் பிணிபல, தெள்ளித்தின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாவம் குறுகின் தெரிந்து. கல்வி கரையில கற்பவர் நாசிலர். கல்விக்கு எல்லையே இல்லை. கல்வி முடிவற்றது. ஆனால் கற்பவர் வாழ்நாட்கள் மிகவும் குறைவு. மெல்ல நினைக்கின் பிணிபல. இந்த குறைவான வாழ்நாளில் மேலும் பல நோய்களும் வந்து சேரும். தெள்ளித்தின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து. தெளிவுபட ஆராய்ந்து நமக்கு மிகவும் முக்கியமான பயனுள்ள பொருத்தமான நூல்களை மட்டும் கற்க வேண்டும். இந்த செய்யுளின் பொருளை ஒரு கதையின் வாயிலாக நாம் அறிவோம். ஒரு காலத்தில் அறிவில் சிறந்து விளங்கிய அருள் என்ற மாணவன் இருந்தான். அவனுக்கு கல்வி என்பது ஒரு பெரிய கடல் போல தெரிந்தது. அதன் எல்லையற்ற தன்மையும் தன் குறுகிய காலத்தையும் எண்ணி கலங்கினான். அதனை அறிந்த ஆசிரியர் அருளை அழைத்து ஆறுதல் கூறினார். அருளே, நீ சற்று சிந்தித்து பார். கல்விக்கு எல்லையே இல்லை. கல்வி முடிவற்றது. ஆனால் நம் வாழ்நாட்கள் மிகவும் குறைவு. இதில் மேலும் பல நோய்களும் வந்து சேரும். சில சமயம் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் நேரம் வீணாகிறது. எனவே நீ அன்னப்பறவை போல் இருக்க வேண்டும். அன்னப்பறவை பாலில் கலந்த நீரில் இருந்து எப்படி பாலை மட்டும் அருந்துகிறதோ அதே போல் நீ பயனுள்ள பொருத்தமான மிகவும் முக்கியமான நூல்களை மட்டும் கற்க வேண்டும். இதுவே அறிவை பெற சிறந்த வழி என்று கூறினார். கல்வி கரையில என்ற நாலடியார் செய்யுளை பின்பற்றி பல தமிழ் பாடல்கள் வந்துள்ளன. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. கல்வி என்னும் பல்கடல், தமிழ் எனும் அளப்பெரும் சலதி என்று பலர் பாடியுள்ளனர். இதன்படி வாழ்ந்தால் நாம் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவோம். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.